இந்த மாதிரி 3D ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் பீட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரேண்டமாக ஒரு ஃப்ளார் டிசைன் பர்ஃபெக்ஷன் இல்லாமல் போட்டுக்கோங்க. அதில் வந்து கட் பீட் ஒர்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளார் டிசைன் மாதிரி ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. அதில் சுகர் பீட் ஒர்க் கொடுத்துருங்க. இது ரெண்டுமே ரேண்டமாக கொடுத்த போது பர்ஃபெக்ஷன் தேவை கிடையாது. பெட்டல்ஸுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா ரேண்டமாக 3mm பீட் சுகர் பீட் வச்சு பெட்டலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜரி ஒர்க் கொடுத்துக்கிறேன். இதில் பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து நல்லா இருக்காது. எல்லாமே ரேண்டமாக பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் பர்ஃபெக்ஷன் பார்க்கணும். கட் பண்ணுற இடத்துல பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிறத பெண்ட் பண்ணி அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுருங்க. ஃப்ளாரை வந்து கட் பண்ணி க்ளூ போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஏன் இந்த 3 தூண்னா அது வந்து பெண்ட் ஆகிறதுக்காக. க்ளூ போட்டு காய வச்சது நல்லா பெண்ட் பண்ணி காய்ச்சிருக்கிறதுனால காஞ்சதுக்கப்புறம் நல்லா பெண்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு சுற்றி பெட்டல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளார் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃப்ளார் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாரிஃபை பண்ணிடலாம். பாய்.